ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை எடுத்த விலாக் தாங்க. அந்த அன்றைக்கி ஒரு க்ளீனிங் விலாக் தாங்க எடுத்திருந்தோம். எதனால் க்ளீனிங் அப்படின்னு கேட்டால், கார்த்திகை 1 வருதுன்னு சொல்லி பையனும் அவரும் மாலை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வீடு க்ளீன் பண்ணலாம், வீட்டில் எல்லோரும் இருந்தோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. அந்த அன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா கொள்ளு பருப்பு கடையல், முட்டை, ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த கொள்ளு வடித்த தண்ணியிலேயே கொள்ளு ரசம் வச்சுருந்தேன். அதுதாங்க அன்னைக்கு சாப்பாடு. உலகத்திலேயே சிறப்பான சாப்பாடுன்னு கேட்டால் என்ன கேட்டால் இந்த மாதிரி எளிமையாக செய்கிற சாப்பாடு தாங்க சொல்லுவேன். நம்ம நிறைய வெஜிடேரியன் சமைச்சு காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சு இல்லை கறியெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கடையல், ஒரு ரசம், ஒரு கொஞ்சம் முட்டை, அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது நிறைய பேருக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதே சமயத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்டு பார்க்க போனால் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஆயிடுதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக திங்கட்கிழமை 1ஆம் தேதி வருதுங்க. ஏன்னா கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பே வந்து சிவபெருமானுக்கு கும்பிடுற சோமவார விரதம் தான். அதை பற்றின வீடியோவில் போன வருஷம் நான் திங்கட்கிழமை ரொட்டீனாக போட்டுட்டு இருந்தேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா. ஏன்னா இந்த அற்புதமான விரதம்ங்க சிவபெருமானே நம்மளை இருக்க சொல்லி சொன்ன விரதம். இது எதனால் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம், இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இனிமேலும் இந்த வருஷமும் இருக்கக்கூடியதெல்லாம் பூஜைகள்லாம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த க்ளீனிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா லாங் வீடியோவும் வரும். கொஞ்சம் நம்ம பூஜை கபோர்டில் அப்படியே சாமி படங்களில் கொஞ்சம் இந்த வாட்டி இடம் மாற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா வீட்டு வேலை, சமையல் வேலை, கிச்சன் வேலை, வாஷிங் வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன். பூஜை கபோர்டு வேலை பசங்கக்கிட்ட தான் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லி, மற்றபடி அரேஞ்ச் பண்ணுறது அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் எனக்கு அவர் பண்ணி கொடுத்துருவார். அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு வாஷிங் மிஷின் வேலையை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம சாமி கபோர்டில் கொஞ்சம் சாமி படங்கள்லாம் இடம் மாற்றி வச்சுருப்பேன். ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் வந்து என்ன பூஜை எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கன்வீனியண்ட்டாக எனக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு பூஜை ரூம் இருந்தது, இங்கே கபோர்டு தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சாமி படம் இங்கே தான் வைக்கணுன்ட்டெல்லாம் இல்லை. எனக்கு இடம் எப்படி வசதியாக இருக்கோ அப்படி வச்சு நான் கும்பிட்டு வழிபாடு பண்ணிக்கிறேன். நம்ம எந்த வழிபாடு, எந்த இடத்துல, என்ன விரதம், எப்படி இருக்கிறோங்கிறத விட அந்த வழிபாடு பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் நான் சொல்லுவேங்க, நினைக்கிறேன் கூட. ஏன்னா போன வருஷம் முதலெல்லாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம்னா முருகன் கும்பிட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் சோமவார விரதம் வச்சு முதல் கும்பிட ஆரம்பித்து அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த வருஷம் சிவபெருமான், ஐயப்பன், அது கூடவே முருகனையும் சேர்த்து நம்ம வழிபடுற பாக்கியம் கிடைச்சிருக்குது இல்லையா. எந்த இடத்துல நம்ம வழிபாடு பண்ணாலுங்க இருக்கிற இடத்துல நம்ம சிறப்பாக நம்மளுடைய வழிபாடு அமைச்சிக்கிட்டாலே கடவுள் கண்டிப்பாக கேட்பார். நம்மளுக்கு நல்ல ஒரு வழியும் காட்டுவாருங்க. நம்பிக்கையோட வழிபாடுகள் பண்ணுங்கள். பாய்.